கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் விட்ட சில சத்தியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். 6ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, வருகையை ஒட்டி 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது, பூமி அதிர்கிறது, சூரியன் கருப்பு கம்பளி போலாயிற்று, கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியிலே விழுந்தன, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய வருகையிலே அவரை பார்ப்பதற்கு ஆசையோடு போய் நிற்கிறார்கள். ஆண்டவர் சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்ட பொழுது இந்த பெருங்கூட்ட மக்களால் நிற்க முடியவில்லை. கதறி பதறி சிதறி அங்குமிங்கும் ஓடி கண்மலைகளின் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி ஓடியே விட்டார்கள். சாவதற்கு ஆசைப்படுகிறார்களே ஒழிய ஆண்டவரை சந்திப்பதற்கு அவர்களிடத்தில் ஆயத்தம் இல்லை. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமின்றி ஆண்டவரை பார்க்கவே முடியாதே, எப்படி பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்? பரிசுத்தமின்றி வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் தேவன் எனக்கு செவி கொடார். பரிசுத்தமின்றி ஜெபத்திற்கு பலன் இல்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் இல்லை என்றால் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க முடியவே முடியாது. பரிசுத்தமின்றி காணிக்கப்பட முடியாது. மனம் திரும்பாத மனுஷனுடைய காணிக்கையிலே அங்கீகாரமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்திலே விட்டெறிந்தான். அதை காணிக்கப்பட்டியில் போடலாகாது என்று சொல்லி தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பரிசுத்தமின்றி நான் பிரசங்கிக்க முடியாதே. துன்மார்க்கனே, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஆண்டவர் கேட்கிறாரே. பரிசுத்தமின்றி கட்டடம் கட்ட முடியாது. கர்த்தருக்கு அடுத்த கட்டட திட்டங்கள், ஆலயமா, குருமனையா, பள்ளிக்கூடமா, ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தமின்றி கட்டட திட்டங்களிலே கலந்து கொள்ள முடியாது. தாவீது ஒரு பெரிய பொருத்தனை பண்ணினான். நீங்களும் நான் அப்படிப்பட்ட பொருத்தனையை பண்ணவே முடியாது. என்ன சொன்னான் தாவீது? 132ஆம் சங்கீதத்திலே, நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். எனவே கர்த்தராகிய தெய்வத்திற்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலிலே ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை என்று அவன் பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனை கர்த்தர் நிராகரித்தார். என்ன காரணம்? உன்னுடைய கரங்கள் இரத்த பழியினாலே நிறைந்திருக்கிறது. எனவே களங்கமான கரங்களோடு கர்த்தருக்கு கட்டடம் கட்ட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்து அந்த பொருத்தனை நிராகரித்தார்.
தொடர்ந்து சொன்னார், நீ கட்ட மாட்டாய், உன் மகன் கட்டுவான் என்று சாலமோனை ஆண்டவர் பணித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு கட்டடத்தை கட்டினான். ஆலயம் கட்டுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட நாட்களை விட, பணத்தை விட தன்னுடைய சொந்த அரண்மனை கட்டினானே, அதற்கு நேரம் அதிகமாகவும் பண விரயம் அதிகமாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீதை ஆண்டவர் மறுத்தார், நீ கட்டிடம் கட்ட வேண்டாம். சாலமோனை ஆண்டவர் ஏற்படுத்தினார், நீ கட்டுவாய். அவன் கட்டினானே. கட்டப்பட்ட சாலமோனின் ஆலயத்தை சில வருஷங்களிலே ஆண்டவர் உடைத்து போட்டாரே, சுக்கு நூறாக உடைத்து போட்டாரே. என்ன காரணம்? பரிசுத்தம் தான் காரணம். தாவீதுக்கு 700, மகனுக்கு 1000. பரிசுத்தம் இன்றி கட்டடம் கட்டவும் முடியாது, அந்த கட்டடத்தை பராமரிக்கவும் முடியாது. கட்டுவதற்கும் பரிசுத்தம் தேவை, பராமரிப்பதற்கும் பரிசுத்தம் தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக வாழவும் முடியாது, ஆண்டவர் ஒரு காலத்திலே வரவேற்கவும் முடியாது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது, சூரியன் கருக்கிறது, சந்திரன் ரத்தமாக மாறுகிறது, பூமி எதிர்ச்சி அங்குமிங்கும் உண்டாயின என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பார்க்க போனவர்கள் எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லியும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு 7ஆம் அதிகாரம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். 4 காற்றுகளையும் பிடிச்சாச்சு, இப்ப காத்தே கிடையாது. அந்த சூழ்நிலையில 2ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து கிழக்கு ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காற்றுகளை பிடித்து கொண்டார்கள் தேவதூதர்கள், காற்று எங்கேயும் அடிக்கவில்லை. இப்பொழுது முத்திரை போடலானார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முத்திரை போடப்படுகிறார்களே எத்தனை பேர்? 1,44,000 பேர். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் உண்டு. ஒரு கோத்திரத்திற்கு 12,000. அப்படி 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபிலோன், யோசேப்பு, பென்யமீன். 12 கோத்திரங்கள். சரியா? இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கின்றன. இந்த 12 கோத்திரங்களிலும் முத்திரையை போடப்பட்டதா? பார்த்தால் இல்லை போலவே. 12 கோத்திரங்களில் சில கோத்திரங்களை காணவில்லையே. முத்திரை போடப்பட்டவர்களுடைய மத்தியிலே யாரெல்லாம் அவங்க பாருங்க. 4ஆம் வசனம் முதல் இந்த கோத்திரங்கள் எல்லாம் வரும் பொழுது உங்களுடைய சொந்த வேதாகமமாக இருந்தால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாமே. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 7:4, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய, அண்டர்லைன், இந்தியருடைய அல்ல, சிங்கப்பூரார் அல்ல, மலேசியாக்காரங்கள் அல்ல, புரூனைக்காரங்கள் அல்ல, அமெரிக்கன்ஸ் அல்ல, யூரோப்பியன்ஸ் அல்ல, இஸ்ரவேல் புத்திரருடைய, யூதர்களுடைய, எபிரேயருடைய. 3 வார்த்தை ஒன்றுதான். இஸ்ரவேலர், யூதர்கள், எபிரேயர் 3 ஒன்றுதான். இஸ்ரவேல் புத்திரருடைய அண்டர்லைன் பண்ணியாச்சா? அடிக்கோடு போட்டாச்சா? இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும், சகலன்னா 12. பாருங்களேன், சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. 1,44,000 பேர். ஒரு கோத்திரத்துக்கு 12,000, மொத்தம் 12 கோத்திரங்கள். மொத்தத்தில் 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டார்கள். எப்போ? 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு. சூரியன் கருக்கும் பொழுது, சந்திரன் ரத்தமாக மாறும் பொழுது, பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் பொழுது, கர்த்தரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் ஓடியவர்கள் இருந்தார்களே, அவர்கள் ஓடிய பிறகு, காற்று அடிக்காத பொழுது முத்திரை போடப்பட்டவர்கள். இந்த மாதிரிப்பட்ட பல சூழ்நிலைகளை, காரியங்களை, சந்தர்ப்பங்களை சொன்னேனே, அதெல்லாம் நடந்து விட்டதா? இனிதான் நடக்க போகிறது. அப்போ இன்னும் முத்திரை போடவில்லை, முத்திரை போடப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இனிதான் முத்திரை போடப்பட்டார்கள். ஐயா,
அந்த 1,41,000 பேர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சில சபையார் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் தான் 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போ முத்திரை போடாத மற்றவர்களெல்லாம் அக்கினி கடலுக்கு இரையாவார்கள், நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்றாங்களே. எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பாவம். 1,44,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் மத்தியிலே 12 கோத்திரத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்தியாவுக்கு அதற்கும் சம்பந்தமே இல்லையே. ஆமா, 1,44,000 நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே சில சபை மக்கள். அந்த சபைகள் உள்ள போதகர்களே, அந்த சபைகள் உள்ள பாஸ்டர்மார்களே 1,44,000 பேருக்கு மேல இருக்காங்களே. அப்ப முத்திரை போடப்பட்டவர்கள் யாரு? சபையார் இல்லையோ? பார்த்துருவோமே இந்த கோத்திரத்தை யாருன்னு சொல்லி. அந்த 12 கோத்திரத்தில் கூட சிலருடைய பெயர்கள் விடப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் விட்டுருக்கோன்னு பார்ப்போமா? நான் சொன்னேன் 12 கோத்திரத்தையும். இப்போ பார்ப்போம். 5ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5 முதலாக பார்க்கும் பொழுது, யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யூதா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கோத்திரமாக நான் சொல்லும் பொழுது அந்த கோத்திரத்துக்கு கீழே நீங்கள் அடிக்கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆமா, இந்த கோத்திரங்கள் முதல்ல ரூபன்ல வரணும். 12 கோத்திரங்கள் பட்டியல் ரூபன்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்குது. எதுக்கு யூதா முந்தி போச்சு? கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். மீண்டும் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. கோத்திரமாக சொல்லும் பொழுது அந்த கோத்திரத்தின் பெயர்களை நீங்கள் அடிக்கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 என்று சொல்லி 12 கோத்திரங்களை நாம் பார்க்கிறோமே. யோசேப்பு கோத்திரம், அவனுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒன்று மனாசே, இன்னொன்று எப்பிராயிம். மனாசே கோத்திரம் இங்கே இருக்குது, எப்பிராயிம் கோத்திரம் காணலையே. பின்ன தொடர்ந்து பார்க்கும் பொழுது தான் கோத்திரத்தை அங்கே காணலையே. தான் எவ்வளவு முக்கியமான கோத்திரம், அந்த கோத்திரத்தின் பெயர் இங்கே விடுபட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 1,44,000 இஸ்ரவேல் ஜனங்கள் காற்றடிக்காத வேளையிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் போது முத்திரை போடப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரூபன் பெயர் இந்த பட்டியலில் 2வது இடம்பெறுகிறது. எப்படி? 5 பாருங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஐயா, முதல்ல வர வேண்டியவன் 2வதாக வந்திருக்கானே. ரூபன் பெயர் 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபன் விபசாரத்துக்கு பெயர் போனவன், தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். விபசார பரம்பரை முதலிடம் வகிக்கவில்லை, 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாக பார்க்கிறோம். யூதா கோத்திரம் முந்திவிட்டது. காரணம், அந்த கோத்திரத்தில் தான் தாவீதும் பிறந்தான், யூதராஜ சிங்கமும் பிறந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். ஆவிக்குரிய தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே அந்த கோத்திரம் முந்தி பட்டியலில் இடம்பெறுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன், ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தோம் ரூபன் பிள்ளைகளுக்கு பேர் விடுறாங்களே, எதுக்கு? அறியாமையோ, வேதத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, அல்லது இந்த பெயர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்று சொல்லி அப்படி விடுறாங்களோ? பிள்ளைகளுக்கு பெயர்கள் சூட்டும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தின்படி அந்த பெயருக்கு என்ன அர்த்தம், என்ன சூழ்நிலையிலே அந்த குழந்தை பிறந்தது என்பதை எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வேதத்தை கற்றுக்கொண்டு வேத அறிஞர்களை கலந்துரையாடி பிள்ளைகளுக்கு பெயரிட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
பிள்ளைகளுக்கு பெயர்கள் சூட்டும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த பெயர் சூட்டுகிறோமோ ஒருவேளை அந்த பெயரின் அடிப்படையிலே, அர்த்தத்தின் அடிப்படையிலே பிள்ளைகள் வாழலாம் வருங்காலத்திலே. எனவே ஜாக்கிரதை. சரி, அடுத்தாற் போல பார்க்கும் பொழுது எப்பிராயிம் அங்கே ஒதுக்கப்படுவதாக பார்க்கிறோம். அந்த பெயர் அங்கே இடம்பெறவில்லையே. அதற்கு பதிலாக யோசேப்பின் பெயர் அங்கே இடம்பெறுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எப்பிராயிம் ஒரு பெரிய கோத்திரமாக இருந்தாலும் பெயர் இடம்பெறவில்லையே. ஏன்? விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போன கோத்திரம் எப்பிராயிம் கோத்திரம். விக்கிரகம் ஆண்டவருக்கு வெறுப்பாயிற்றே, விக்கிரகம் ஆண்டவருக்கு கசப்பாயிற்றே, விக்கிரகம் ஆண்டவர் விரும்பாத ஒன்றாயிற்றே. ஏன் விக்கிரகத்தை ஆண்டவர் விரும்பவில்லை? ஏன் விக்கிரகங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சில சபைகளிலே விக்கிரகங்களை உயர்த்தி காட்டுகிறார்களே. சில சமயங்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு மேலே விக்கிரகத்தை அவர்கள் வைத்து இருகைகளையும் விரித்து வைத்திருக்கிறார்களே. வெட்கக்கேடல்லவா ஐயா? விக்கிரகத்தின் பேரிலே ஆண்டவருக்கு எதற்கு வெறுப்பு? விக்கிரகத்தின் பேரிலே உங்களுக்கு எதற்கு வெறுப்பு? தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியான தேவனை ஒரு வரம்புக்கு உட்படுத்துவது அறிவீனம். ஆவியான தேவனை ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வருவது அயோக்கியத்தனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனை கல்லிலோ கட்டையிலோ களிமண்ணிலோ வடிப்பது பாவம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எப்பிராயிம் கோத்திரக்காரர் விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போனவர்கள். அவர்கள் பெயர் அகற்றப்படுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அதற்கு பதிலாக யோசேப்பின் பெயரையே அங்கே அறிமுகப்படுத்துவதாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த கதைகள் எல்லாம், இந்த வரலாறெல்லாம் எங்கே காணப்படுகிறது? ஏசாயா 7:17, ஓசியா 9:17, இன்னும் 3 முதல் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே கணக்கிடப்படுகின்றன. பல பெயர்கள் இருக்கின்றன. சில பெயர்கள் காணவில்லை. யோசேப்புக்கு 2 குமாரர்கள். யோசேப்பின் பெயர் இடம்பெறுகிறது. அவருக்கு பிரியமான மகன் மனாசே, அவனுடைய பெயரும் இடம்பெறுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மனாசே காலத்திலே உண்மை உத்தமாக வாழ்ந்த கோத்திரம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் எப்பிராயிம் முடிந்து போனது, அந்த பெயர் விடப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு முக்கியமான பெயர் தான் கோத்திரம். உங்களுக்கு தெரியுமே, தான் கோத்திரம், தான் பாலசிங்கம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தான் ஒரு வலு சர்ப்பத்தை போன்றவன் என்று வேதம் அறிவிக்கிறது. அவன் சர்ப்பம், அவன் சிங்கம். அவன் சர்ப்பம், அவன் சிங்கம். அவனுடைய பெயரும் இல்லையே. சர்ப்பத்தை போன்ற ஒரு மனிதன், மகா தந்திரம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல சிங்கத்தை போன்றவன், அவன் பெயரும் இந்த 12 கோத்திரத்தில் இல்லையே. திரும்பவும் 12 கோத்திரத்தை வாசிக்கட்டுமா? அல்லது உங்களுடைய மனதிலே இந்த காரியங்களை எல்லாம் பதித்துக் கொண்டீர்களா? தான் கோத்திரம் அங்கே இல்லை. அந்த கோத்திரத்தை குறித்து விவரமாக சற்று நேரத்தில் அல்லது இன்னொரு செய்தியாக நாம் பார்க்க போகிறோம். தான் கோத்திரம் இல்லை. என்ன காரணம்? உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே, இன்னும் ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்திலும் அவனை குறித்து, அந்த கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக தான் கோத்திரம் விடப்பட்டதற்கு நீளமான ஆழமான காரணங்கள். இந்த செய்தியில் அது முடியாது. எனவே தனி செய்தியிலே அதை குறித்து விவரமாக நாம் பார்ப்போம். சரி, கோத்திர பட்டியலிலே சிலருக்கு இடமில்லை. நமக்கு ஒரு பட்டியல் உண்டே. 2 பட்டியல்கள், முக்கியமான பட்டியல்கள் 2 புத்தகங்களிலே. இன்னொரு பட்டியலும் உண்டு. அதை குறித்து பெற்ற நேரத்தில் நாம் பார்ப்போம். என்னென்ன பட்டியல்கள்? முதலாவதாக 20ஆம் அதிகாரம், முதற் பட்டியல், வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. அக்கினி கடல், நரகம். அங்கே போகிறவர்கள் யார்? எந்த பட்டியலிலே அவர்கள் இடம்பெறுகிறார்கள்? ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறவர்கள் மட்டும் அந்த பட்டியலிலே காணப்படுவார்கள். யார் அவர்கள்?
ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கடைசி அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டால் ஒழிய அந்த புத்தகத்தில் இடம்பெற முடியாது. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றால் ஒழிய பரலோகத்திற்கு போக முடியாது. அந்த புத்தகத்தில் இடம்பெற்றாலும், ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றாலும், இடம்பெற்ற பிறகு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பெயர் நீக்கப்படலாகாது, கிறுக்கப்படலாகாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். அந்த புத்தகத்தில் இருந்து அந்த பெயர் நீக்கப்படலாகாது. எப்ப நீங்கும்? பாவ மிகுதியினாலே புத்தகத்திலிருந்து பெயர் நீங்கும். எனவே ரட்சிக்கப்பட்டவர்களாக, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரே. அப்படின்னா முதலாவதாக ரட்சிக்கப்படுகிறோமே, தினமும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, முடிவு பரியந்தமும் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டுமே. ட்ரெயின்ல போறீங்களோ, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சியா ரிசர்வேஷன் டிக்கெட்? சரி, அப்போ டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவார், அவர்கிட்ட காட்டணுமே. காட்டிட்டோம் ஐயா. காட்டிட்டீங்களா? ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு, டிக்கெட் அப்படின்னு சொல்றாரு, காட்டணுமே. இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வராரு, காட்டணுமே. கடைசியில போக வேண்டிய இடம் போய் சேர்ந்த பிறகு அங்கே அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல அந்த வாசல்ல இன்னொருத்தர் நிப்பாரு, வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு கருப்பு கோட்டு அணிந்து கொண்டு, டிக்கெட் அப்படின்னு சொல்வாரு, காட்டணுமே. நான் ஒரு காலத்தில் நான் டிக்கெட் எடுத்தேன், அது போதும். அப்படி அல்ல. ஒரு வேளையிலே டிக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வேளையும் அந்த டிக்கெட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆன்மீக ரட்சிப்பு, அது என்னது? எங்கே அதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை நாம் வாசிக்கிறோம். என்ன தொடர்ந்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் முதல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது சன்மார்க்க கிரியினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியையினாலும் உண்டானதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினாலே ரட்சிப்பு அல்ல, கிருபையினாலே ரட்சிப்பு. தேவனுடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. அவ்வளவுதான். கிருபை கொடுக்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. கிருபையினாலே மேலிருந்து வருது ரட்சிப்பு. நம்ம கையில் இருக்கிறது என்னது? விசுவாசம். அதற்கு இன்னொரு பேர் என்ன? திருவோடு. கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ கடந்த கால ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. 2ஆவதாக மன ரட்சிப்பு. எங்க? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்கும் பொழுது, அனுதினமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்ற கருத்தை காண்கிறோம். முதலாவதாக ஆன்மீக ரட்சிப்பு, 2ஆவதாக மனதிலே ரட்சிப்பு. மனம் ஒரு குரங்குன்னு சொல்வாங்களே, மனதிலே ரட்சிப்பு. மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே. பரிசுத்த ஆவியானவருடைய செயலாற்றுதலுக்கு, கிரியைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து மன ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் அடைந்து அணிந்து கொண்டு வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். 3ஆவதாக முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு, 2ஆவதாக மன ரட்சிப்பு, 3ஆவதாக சரீர ரட்சிப்பு, சரீர மீட்பு என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு காலத்திலே இந்த வையகத்தை விட்டு விரைந்து செல்ல போகிறோம். அப்பொழுது இந்த சரீரம் மீட்படையும், மாம்ச சரீரம் ஒளியும், மகிமையின் சரீரம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 15 இதை குறித்து நீளமாக ஆழமாக நீங்கள் பார்க்கலாம். அது சரீர மீட்பு. இந்த சரீரம் ஒளிந்து ஆண்டவர் தரக்கூடிய புத்தம் புதிய சரீரம், மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட போகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. ஆக முதலாவதாக ஜீவ புஸ்தகம், 2ஆவதாக என்ன புஸ்தகம்?
மல்கியா பாருங்களேன். மல்கியா பார்க்கும் பொழுது இந்த இரண்டாவது புத்தகம், இரண்டாவது பட்டியல் அங்கே காணப்படுவதாக நாம் காண்கிறோம். மல்கியா 3:16 அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம், அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள், ஞாபக புஸ்தகம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஜீவ புஸ்தகம். இப்ப என்ன பார்க்கிறோம்? ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி வழிபடுகிறோம், எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதையெல்லாம் குறித்து அந்த புத்தகம் சொல்லும். ஐயா, என்னதெல்லாம் அதில் எழுதப்படுயா? சரியா தெரியலையே. ஆனால் வேதத்துக்கு கருத்தாக வாசிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ப நியாயத்தீர்ப்பு, நம்முடைய கிரியைகள் அங்கே எழுதப்படுகின்றன என்று சொல்லி மத்தேயு 16:27, இன்னும் பிரசங்கி 12:14, இன்னும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 நாம் பார்க்கிறோம். நாம் செய்யக்கூடிய கிரியைகள், நம்முடைய செயல்கள், கலந்து கொள்ளும் சம்பவங்கள் எல்லாம் அங்கே கணக்கிடப்படுகின்றன. டைரி மாதிரி எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய கிரியைகள் அல்லது செயல்கள், இரண்டாவதாக நம்முடைய சொற்கள், நம்முடைய வார்த்தைகள். மத்தேயு 12:36 நான் வாசிக்கிறோம். நாம் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் அங்கே எழுதப்படுகின்றன. இப்போ ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்களாமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். என்னதான் ஒரு ரூமில், இப்போ இந்த ரூமில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இந்த ரூமில் நான் என்ன பேசினேன், என்ன செய்தி கொடுத்தேங்கிறது அதை இப்பவுமே ரெக்கார்ட் பண்ணிடுமா ஒரு விதமான கருவி, டேப் ரெக்கார்டர் மாதிரி. 20 நாள் கழிச்சு அதை இயக்கும் பொழுது 20 நாளுக்கு முன்னால நான் என்ன பேசினோ அது வெளியிடுமாம். ஒரு சாதாரண மனுஷன் கண்டுபிடித்த ஒரு கருவி, அதுவே இந்த பேச்சுக்களை எல்லாம் சரியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குன்னா, ஆண்டவர் ஞாபக புஸ்தகம், தேவனுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் எவ்வளவாய் ரெக்கார்ட் பண்ணி எல்லாவற்றையும் பதிவு செய்து வைக்கும். பேசக்கூடிய பேச்சுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ எதை பேசினாலும் கணக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. மூன்றாவதாக நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள். ஒரு மனுஷன் அதிகமாக பாவம் செய்யறது எப்போ தெரியுமா? 2-3 பேர் மத்தியில் இருக்கும் பொழுது அல்ல, ஒரு ஆள் கூட அல்ல, அல்லது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அல்ல. ஒரு மனுஷன் தனியா இருக்கும்போது நாற்காலியில் உட்கார்ந்து எதையோ யோசித்துக்கிட்டு இருக்கானே, அப்பந்தான் அதிக பாவம் செய்யறானா. யோசனைகளிலே, சிந்தனைகளிலே. எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 4 முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். நம்முடைய சிந்தனைகளிலே பாவம். சிந்தனைகளிலே கூட தூய்மையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, என்னுடைய மனம் எங்கேயோ என்னை இழுத்துக்கொண்டு போகிறது ஆண்டவரே, அந்த மனதை கட்டுப்படுத்தும் ஆண்டவரே. நேரிய காரியங்களை, விசுவாச காரியங்களை, பரிசுத்த காரியங்களை நான் சிந்திக்கத்தக்கதாக என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் உம்முடைய சித்தத்துக்கு நேராக ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது நலமாகும், நலம் பயக்கும். முதலாவதாக கிரியைகளை, இரண்டாவதாக சொற்களை, நான்காவதாக சிந்தனைகளை, ஐந்தாவதாக அந்தரங்கங்களை. அந்தரங்கம், ஐயா, அந்த பாவத்தை செய்தனே அது யாருக்கும் தெரியாதியா. இது எனக்கு அந்த பாவத்துக்குள்ள தனிப்பட்ட காரியம் ஐயா. யாரும் பார்க்காத ஒரு இடம், அது பாத்ரூம்ல, அது பார்க்கல, அல்லது பஸ்ல, அல்லது பிரயாணம் பண்ணும் பொழுது ஸ்லீப்பர் கோச்சிங் சொல்றாங்களே அதுல, இப்படியாக ஒருவருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்த பாவம் ஐயா. அப்படியா? அந்தரங்க பாவம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்தரங்க பாவம் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்ல. எந்த ஒரு பாவமும் வெளியரங்க பாவம். ஒரு பாவம் செய்திருக்கீங்களா, அது 5 பேர் பார்த்தாங்களே, குறைந்தது 5 பேர் பார்த்தாங்க. 1 பிதா பார்த்தார், 2 குமாரன் பார்த்தார், 3 பரிசுத்தாவி பார்த்தார், 4 தூதர்கள் பார்த்தனர், 5 பிசாசுகள் பார்த்தன. இன்னும் எத்தனை பேரோ? நிறைய பேர் மத்தியிலே பண்ணப்பட்ட பாவம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் இருக்குதே. அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஆண்டவருடைய சமூகத்தில் மண்டியிடணும், ஆண்டவரை நோக்கி மன்றாடணும். இதை செய்யணுமே. ஆண்டவரே, செய்த பாவங்கள்
எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி, இனி இந்த பாவங்கள் என்னை அண்டாதவாறு, இனி இந்த பாவங்கள் என்னை ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சரியா? சரிதானே? தப்பில்லையே, சரிதான். 2 புஸ்தகங்கள் பார்த்தோம்னா, ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ஐயா, இதெல்லாம் விசுவாசிகளுக்காக அல்லது விழுந்து போன விசுவாசிகள் மீண்டும் எழும்பி பிரகாசிப்பதற்காக இந்த புத்தகங்கள். ஆனால் அவிசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்களையா, புறஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்களையா, ஆண்டவரை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களையா, ஆண்டவரை அறிந்தும் அவரை அனுபவியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்களையா, தேவனை விட்டு தூரம் போய் சோரம் போய் வாழக்கூடியவங்க இருக்காங்களையா. அவங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் இருக்காயா? இருக்குதே. எரேமியா 17 பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கையிலே அங்க இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அற்ற பெயர்கள் எங்க எழுதியிருக்கு நீ சொல்லி. அப்படியா? ஐயா, ஆமா, எங்க இருக்கு பாருங்க. எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். விலகுகிறவர்கள், ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும், அவன் விசுவாசியா அல்லது அவிசுவாசியா, விலகுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். புழுதியில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்திலே அல்ல, ஞாபக புஸ்தகத்திலே அல்ல, புழுதியில் எழுதப்படும். காற்றடிக்கும் பொழுது புழுதி அந்த எழுத்துக்களை பெயர்களை கொண்டு போய்விடும். அகன்றே போவார்கள், மறைந்தே போவார்கள், பாதாளத்திற்கு இலக்காகுவார்கள். உங்களுடைய பெயர் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில், புழுதியில, புத்தகத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய புழுதியில் இருக்கக்கூடாது. எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலே கோத்திரங்களை குறித்த ஒரு முன்னரை செய்தியை பார்த்தோம். நம்முடைய அடுத்த செய்தியிலே தான் கோத்திரம் எதற்கு இந்த பட்டியலில் இல்லை, ஏன் விடப்பட்டது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த செய்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. புழுதியில் எழுதப்படாமல் புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதாக எங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை எங்களுடைய இருதயத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.